Dear students, இப்போ நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஓகேங்களா? அந்த கிளாசிஃபிகேஷன் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள். இப்போ கிங்டம் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம 7th 6th படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது லிவிங் ஆர்கானிசத்தை வந்து 5 தொகுதிகளாக கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அதை வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்ஸு, அனிமல்ஸ். இதுதான் வந்து வேர்ல்டு எர்த்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசத்தையும் வந்து இந்த 5 கிங்டமாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் டொமைன்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, ஆர்ச்சேயா, யூகேரியா அப்படின்னு 3 டைப்ஸ் இருக்குது. இப்போ இன்ட்ரோடக்ஷன் பார்க்குறோம். அதாவது எர்த்தில் இருக்கக்கூடிய ஆல் லிவிங் ஆர்கானிசத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்க அந்த அடிப்படைகளில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசனில். இன்ட்ரோடக்ஷன். When you get ready to go to school, all your things, uniform, lunch box, water bottle, shoe, etc. to be kept ready. Just imagine if all these things are not ready, you will need to spend too much time to collect them. நம்ம ஸ்கூலுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய யூனிஃபார்ம், லஞ்ச் பாக்ஸ், வாட்டர் பாட்டில் அந்த ஸ்கூலுக்கு கொண்டுட்டு போக அல்லது நம்ம வியர் பண்ணிட்டு போகக்கூடிய எல்லா திங்ஸும் வந்து ரெடியாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுவே ஒவ்வொரு திங்ஸும் ஒவ்வொரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நம்ம அதை எடுத்துக்கிறதுக்கு வந்து அதிக டைம் தேவைப்படும் இல்லையா? அதே போல் லைக்வைஸ் இன் எ க்ரோசரி ஷாப், மெடிக்கல் ஷாப் அண்டு பேக்கரி, ஆல் த ஐட்டம்ஸ் ஆர் சிஸ்டமேட்டிக்கலி அரேஞ்ச்டு. ஷார்ட்டிங் ஆஃப் திங்ஸ் இஸ் வெரி மச் ரெக்யர்ட் அண்டு இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் லிவிங் பீயிங்ஸ். அதே மாதிரி க்ரோசரி, மளிகை கடையில், மெடிக்கல் ஷாப்பில், பேக்கரியிலலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஐட்டம்ஸும் வந்து சிஸ்டமேட்டிக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு திங்ஸையும் வந்து அந்த அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது லிவிங் பீயிங்ஸ், எல்லா லிவிங் பீயிங்ஸுக்கும் வந்து தேவையான அதே நேரத்தில் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். We see various plants and animals around us. It is estimated that about 8.7 million species of living organisms have been identified and named till now. அதாவது நம்ம சுற்றி நிறைய பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் இருக்குது. அதில் 8.7 மில்லியன் ஸ்பீசிஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. However, many scientists believe that only a small portion of the total species existing on Earth has been identified. ஆனால் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 8.7 மில்லியன் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது ஐடென்டிஃபை பண்ணக்கூடியது. எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன் ஆர்டர் டு நோ அபவுட் த பிஹேவியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் அமாங் ஆர்கானிசம் that are known, biologists have classified them into 2 broad groups, plants and animals. ஸோ இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட எல்லா லிவிங் ஆர்கானிசத்தையும் அந்த லிவிங் ஆர்கானிசத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி பயாலஜிஸ்ட் வந்து 2 ப்ராட் குரூப்பாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து பிளான்ட்ஸ் அண்டு அனிமல்ஸ். Grouping of living organism based on their common feature is known as biological classification. லிவிங் ஆர்கானிசத்தை அதனுடைய காமனான பண்புகளின் அடிப்படையில் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பிரித்து அறிதல். குரூப்பாக அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன். நெக்ஸ்ட்டு, லிஸ்ட் அவுட் திங்ஸ் ஃபவுண்ட் இன் யுவர் கிளாஸ் ரூம். Chair, table, blackboard, chalk paste, cupboard, fan, light, switches, school bag, lunch bag, textbook, notebook, water bottle, pencil box, pencil, pen, rubber, ruler, door, window, writing pad, color pencil, eraser, sharpener, compass and chart papers. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸ் அதை தான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம், ஏன் இதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, find out one common difference among these materials to classify the above things into 2 wooden and non-wooden. இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸ்லையுமே வந்து காமனான 2 விஷயங்களில் நம்ம இதை கிளாஸிஃபை பண்ணலாம். ஓகேவா? அது என்ன அப்படின்னா உடன் திங்ஸு, நான் உடன். சரிங்களா? மரத்தால் ஆன பொருள், மரத்தால் ஆகாத பொருள், மரமற்ற பொருள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ உடன், நான் உடன் அப்படின்னா நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்து
Find out another difference to classify each group into two subgroups: wooden sitting materials, wooden writing materials, and non-wooden sitting materials and non-wooden writing materials. இப்போ உட்டனே வந்து இன்னொரு ஒரு சப்குரூப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதே மாதிரி நான் உட்டனே வந்து இன்னும் 2 டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் அண்டு சிட்டிங் மெட்டீரியல்ஸ். அது உட்டன்லேயும் ரைட்டிங் இருக்கும், சிட்டிங் இருக்கும். அதே மாதிரி நான் உட்டன்லேயும் ரைட்டிங்கை தனியாகவும் சிட்டிங் தனியாகவும் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அடுத்து தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூ டு ஐடென்டிஃபை டிஃப்ரென்சஸ் டு கிளாஸிஃபை ஈச் ஸ்மால் சப்குரூப்ஸ் இன்டு டூ ஃபிக்ஸ்டு ஆர் போர்ட்டபிள் வித் ஆர்ம் வித்தவுட் ஆர்ம். அடுத்து இதையே நம்ம இன்னும் 2 சப்குரூப்பாக டிவைட் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு அண்டு போர்ட்டபிள். ஃபிக்ஸ்டுனா ஒரே இடத்துல இருக்கக்கூடியது, போர்ட்டபிள்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது. வித் ஆர்ம் வித்தவுட் ஆர்ம், கை இருக்கும் கை இருக்காது. இது மாதிரியும் நம்ம 2 குரூப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். There are some similarities and differences exist among these materials. So we need to observe and identify those similarities and differences to construct a dichotomous key. அதாவது இந்த similarities differences வச்சு நம்ம என்ன பண்ணலாம், மெட்டீரியல்ஸு வந்து தனியாக நம்ம பிரிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த பொருட்கள் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த பொருளுக்கு இடையில என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அந்த டைகோட்டமஸ் கீயை யூஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்த விஷயத்தை இங்கே ஒரு ஃப்ளோ சார்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உட்டன் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது இதை 2 குரூப்பாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உட்டன் மெட்டீரியல்ஸ், நான் உட்டன் மெட்டீரியல்ஸ். இது சாதாரணமாக கிளாஸ் ரூமில் இருக்கக்கூடிய திங்ஸை 2 டைப்ஸு. அடுத்தது இந்த உட்டனே பார்த்திங்க அப்படின்னா ரைட்டிங் மெட்டீரியல்ஸ், சிட்டிங் மெட்டீரியல்ஸு. இப்போ ரைட்டிங் மெட்டீரியல்ஸில் ஃபிக்ஸ்டு, போர்ட்டபிள். இப்போ ஃபிக்ஸ்டுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் போர்டு வித் உட்டன் ஃப்ரேமு. அதே போர்ட்டபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில், உட்டன் ஸ்கேலு, கலர் பென்சில், எரேசர், புக் அண்டு நோட் புக்கு. இப்போ சிட்டிங் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா வித் ஆர்ம். இது சேரில் வந்து நம்ம கை வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அதனால அதை வித் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறோம். வித்தவுட் ஆர்ம் அப்படிங்கிறது டேபிள். இதில் வந்து ஆர்ம்ஸ் இருக்காது, அதனால இது. அடுத்தது நான் உட்டன் மெட்டீரியல்ஸ்லேயே 2 சப் குரூப்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா ரைட்டிங்கு, சிட்டிங் மெட்டீரியல்ஸு. இப்போ ரைட்டிங்கில் என்ன இருக்கும், நான் உட்டன் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, போர்ட்டபிள்னு 2 குரூப்பு. இப்போ ஃபிக்ஸ்டுக்கு பிளாக் போர்டு, ஒயிட் போர்டு. போர்ட்டபிள் பார்த்தீங்கன்னா பென்ஸ், ரூலரு, கலர் பென்சில், பென்சில் பாக்ஸு, சாக் பீஸ், இது எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால அது போர்ட்டபிள். அடுத்து சிட்டிங் மெட்டீரியல்ஸில் நான் உட்டன் மெட்டீரியல்ஸில் சிட்டிங் மெட்டீரியல்ஸே 2 டைப்ஸ், வித் ஆர்ம் வித்தவுட் ஆர்ம். வித் ஆர்ம்னா சேரு, அயனாரு, பிளாஸ்டிக்காக இருக்கலாம். வித்தவுட் ஆர்மில் வந்து டேபிள், அயனார், பிளாஸ்டிக்காக இருக்கலாம். ஸோ இந்த டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த டைகோட்டமஸ் கீ அலோஸ் அஸ் டு மேக் குயிக் ரெஃபரன்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை எ பர்டிகுலர் திங்ஸு. இந்த டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் திங்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதை பற்றின விஷயங்களை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது ஹெல்ப் பண்ணுது, அலோவ் பண்ணுது. கிளாசிஃபிகேஷன் ப்ரொவைட் சயின்டிஸ்ட் எ சிஸ்டமேட்டிக் ஈஸி வே ஆஃப் ஸ்டடிங் ஆர்கானிசம். அதாவது ஒரு ஆர்கானிசத்தை பற்றி ஈஸியாக ஸ்டடி பண்ணுறதுக்கு, சிஸ்டமேட்டிக்காக ஸ்டடி பண்ணுறதுக்கு சயின்டிஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிறது. கிளாசிஃபிகேஷன் இஸ் டன் யூஸிங் திஸ் டைகோட்டமஸ் கீ. ஸோ கிளாசிஃபிகேஷன் அப்படிங்கிறது இந்த கீயை யூஸ் பண்ணி தான் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. வாட் இஸ் டைகோட்டமஸ் கீ? டைகோட்டமஸ் கீனா என்ன அப்படின்னா இட் இஸ் எ டூல். ஒரு கருவி. நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தா நம்ம அதை வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ஏதாவது ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் செய்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இந்த டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிறது. இட் இஸ் எ டூல் used to classify organisms based on their similarities and differences. ஆர்கானிசத்தை அதனுடைய சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், ஒற்றுமைகள் மற்றும் வேற்றுமைகளின் அடிப்படையில் கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு டூல் தான் வந்து இந்த டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிறது. ஃபியூச்சர்ஸ் ஆஃப் டைகோட்டமஸ் கீ.
a single feature that differentiate a group easily. அதாவது ஒரு குரூப்ல இருந்து ஒரு சிங்கிளான ஒரு பண்பை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒன் கேரக்டர் செலக்டட் டு செப்பரேட் த குரூப் அஸ் ப்ரெசன்ட் ஆர் ஆப்சண்ட். அதாவது அது ஒரு குரூப்பில் ஏதாவது ஒரு கேரக்டரை வந்து இருக்கா இல்லையோ அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்து கண்டினியூ த செகண்ட் ஸ்டெப் அன்டில் ஒன்லி ஒன் ஐட்டம் வில் ரிமைன் அட் த எண்ட். அதாவது ஒரு ஸ்டெப்பில், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ஐட்டம் எண்டில் இருக்கும் பொழுது அந்த செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இதுதான் வந்து இந்த டைகோட்டமஸ் கீனுடைய ஃபியூச்சர்ஸ். அடுத்தது டைகோட்டமி ஆஃப் அனிமல்ஸில் இந்த கீயை எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. யூஸிங் a dichotomy pattern, classify the given list of animals: ostrich, peacock, monkey, frog, toad, turtle, snake, shark, goldfish, ant, tapeworm, earthworm and leech. இது எல்லாத்தையுமே வந்து நம்மளை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. இது எல்லாமே அனிமல்ஸில் தானே வரும். ஸோ இந்த டைகோட்டமி யூஸ் பண்ணி அனிமல்ஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் பேக் போன், we can classify them into two groups. ஸோ பேக் போன் இருக்கிறத பொறுத்து 2 குரூப்ஸாக நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். அதாவது முதுகெலும்பு இருக்கிறது, இல்லாதது, அதுதான் வந்து பேக் போனு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன அப்படின்னா, அனிமல்ஸ் வித் பேக் போன் கேன் பி டிவைடட் இன்டு இட்ஸ் சப்குரூப் பேஸ்ட் ஆன் இட்ஸ் பாடி டெம்பரேச்சர். ஸோ இந்த பேக் போன் இருக்கிறதே வந்து இன்னும் சப்குரூப்பாக நம்ம என்ன பண்ண முடியும், கிளாஸிஃபை பண்ண முடியும். அது என்ன அப்படின்னா, அதனுடைய பாடி டெம்பரேச்சரை பொறுத்து கிளாஸிஃபை பண்ண முடியும். அடுத்தது ஃபர்தர் கிளாஸிஃபிகேஷன் கேன் பி டன் பேஸ்ட் ஆன் இட்ஸ் டிஃப்ரென்சஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபெதர்ஸ் ஆர் ஹேர் ஸ்கேல்ஸு. அடுத்து பாருங்கள், அடுத்து இதை மேலும் நம்மளால் கிளாஸிஃபை பண்ண முடியும். எப்படின்னா அதனுடைய அந்த ஃபெதர்ஸ் இருக்குது அல்லது ஹேர் இருக்குது அதை பொறுத்து, அல்லது ஸ்கேல்ஸ் இருக்கிறத பொறுத்து நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். அது கீழே பாருங்கள், இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்ட் கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ் வந்து வெர்டிபிரேட்ஸு, இன்வெர்டிபிரேட்ஸு. நெக்ஸ்ட்டு இந்த வெர்டிபிரேட் அப்படிங்கிறது முதுகெலும்பு உடையது, இன்வெர்டிபிரேட் அப்படிங்கிறது முதுகெலும்பு அற்றவை. இப்போ வெர்டிபிரேட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பிளட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, வெப்பரத்த பிராணிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தான் வார்ம் பிளட்டட் அப்படிங்கிறது. கோல்டு பிளட்டட் அப்படிங்கிறது குளிரத்த விலங்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ வார்ம் பிளட்டட்லேயே பார்த்திங்க அப்படின்னா மேமல்ஸும் பேர்ட்ஸும் வருது. கோல்டு பிளட்டடில் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, ரெப்டைல்ஸு, ஆம்பிபியன்ஸ் இதெல்லாமே வருது. நெக்ஸ்ட்டு இன்வெர்டிபிரேட்ஸ் பாருங்கள், வித் ஜாயிண்ட் லெக்ஸு, வித்தவுட் லெக்ஸு. அதாவது வித் ஜாயிண்ட் லெக்ஸ் அப்படின்னா அந்த லெக்ஸு வந்து கண்டங்கள் இருக்கும் இல்லையா, லெக்ஸ்லேயே வந்து நிறைய ஜாயிண்ட் இருக்கும், அது மாதிரி உள்ளது. வித்தவுட் லெக்ஸு கால்கள் இல்லாதது. இப்போ வித் ஜாயிண்ட் லெக்ஸில் பார்த்திங்கன்னா 3 பேர் ஆஃப் லெக் இருக்கும், 3 ஜோடி லெக்ஸ் இருக்கும். வித் மோர் தென் 3 பேர்ஸ் ஆஃப் லெக்ஸ், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 3 பேர்ஸ், 3 ஜோடிகளுக்கு மேலே வந்து லெக்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தது வார்ம் லைக் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம், புழு போன்ற, அது மாதிரி இது பார்க்குறப்ப புழு போன்ற வகையில் உள்ளது. அடுத்தது நாட் வார்ம் லைக், அதாவது புழு வடிவம் அற்ற அப்படின்னு சொல்லலாம். இது மாதிரி இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல்ஸை இங்கே கிளாஸிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேசிஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் so large in number